ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு துரிதப்படுத்தினார்கள். ஆதியாகமம் 19:15 சொல்கிறது, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். கர்த்தருடைய குடும்பத்தில் அருமையான தேவதூதர்கள் உண்டு. உங்கள் மேல் அன்பு வைத்த அருமை ஆண்டவர் தேவதூதர்களை உங்களுக்கு பணிவிடையின் ஆவிகளாய் தந்திருக்கிறார். எபிரேயர் 1:14. அன்றைக்கு லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்து பாதுகாப்பதற்கென கர்த்தர் தம்முடைய 2 தூதர்களை அனுப்பியிருந்தார். இன்றைக்கும் உங்களை காக்கும்படி தங்கள் இருகரம் விரித்து உங்களை மூடியிருக்கிற தேவ தூதர்களை உங்களுடைய விசுவாச கண்கள் காணட்டும். லோத்துவுக்கு சோதோமை விட்டு வெளியே வர விருப்பமில்லை. சோதோம் நீர்வளமும் நிலவளமும் உள்ளதாய் இருந்த போதிலும் அங்கிருந்த மனுஷர்கள் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருந்ததாகவும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருந்ததாகவும் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18:20. எனவேதான் கர்த்தர் அதை அக்கினியால் அழிக்க தீர்மானித்திருந்தார். கர்த்தர் அதன் அழிவுக்காக நியமித்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் லோத்து அதை அறியாமல் தாமதித்து கொண்டிருந்த போது அந்த தேவ தூதர்கள் அவர்கள் அனைவரது கைகளையும் பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு உலகத்தின் முடிவு நெருங்கியிருக்கிறது. உலகத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானிகள் அணு ஆயுதங்களை தயாரித்து விட்டார்கள். ஆனால் ஆவியானவர் அதை அறிந்தபடியால் இன்றைக்கு தேவ ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி தேவ தூதர்களை அனுப்பி துரிதப்படுத்துகிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் என்று அழைப்பு விடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. கர்த்தர் சகேயுவை அழைத்த போது கூட அந்த அவசரத்தையும் துரிதத்தையும் வெளிப்படுத்தி காண்பித்தார். சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா என்று கூப்பிட்டார். ஆம், அதுவே அனுக்கிரக காலம். இதுவே இரட்சணிய நாள். எதை தள்ளி போட்டாலும் ரட்சிப்பை மட்டும் ஒருபோதும் தள்ளி போட்டுவிடக்கூடாது. ஒரு பக்கம் பாவியை மனம் திரும்பும்படி கர்த்தர் துரிதப்படுத்துகிறார். மறுபக்கம் விசுவாசிகளை பூரணப்படுத்தும்படி துரிதப்படுத்துகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். லோத்தையும் குடும்பத்தையும் சோதோமை விட்டு வெளியே கொண்டு வந்த தேவ தூதர்கள் கூடவே உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்ற ஒரு அவசரமான கட்டளையும் கொடுத்தார்கள். ஆதியாகமம் 19:17. ஆம் தேவ பிள்ளைகளே, கல்வாரி மலைக்கு ஓடிப்போக வேண்டியது எத்தனை அவசரமானது என்பதை அறிந்து செயல்படுங்கள். இன்றைய நினைவிற்கு பிரசங்கி 9:11. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. இன்றைய வேத வாசிப்பு காலை பிரசங்கி 1, 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்கள். மாலை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16 33 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை துரிதப்படுத்துகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.